வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு வீட்லையும் இருப்பாங்க. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. வெளிநாடுகளுக்கு போய் கடன் அடைச்சலாம் அப்படின்னு சொல்லி நம்பி அங்கே போய், ஆனால் இன்றைக்கி பாருங்கள், குவைத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் அதிகமான இந்தியர்கள் அவங்க எல்லாருமே ஒரு வேலைக்கான ஒரு பில்டிங்கில் தங்கியிருக்காங்க. திடீர்னு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற துக்கமான செய்தி. உயிரிழப்பு இன்னும் அதிகமாகலாம். இப்போது நான் படிக்கிற வரைக்கும் 50 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அதிகமாகலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ வெளிநாட்டில் வாழக்கூடிய இல்லாட்டி வெளிநாட்டில் வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய பலருடைய அந்த குடும்பத்துக்கும் இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான். வெளிநாட்டில் எப்படியாவது கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அங்கே கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பெரிய சல்யூட். ஏன்னா உங்களுடைய தியாகம் அப்படிங்கிறது இன்றியமையாதது. உங்களுடைய இளமையாக இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒன்று காசு சம்பாதிச்சு அவங்கள வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைகளை சரி பண்ணிட முடியாதா, அவங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்திட முடியாதா அப்படின்னு சொல்லி யோசித்து, ஈவன் அவங்க சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குமே தவிர நாம் சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் எதுவுமே இல்லைங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அது துக்கமான செய்தி தான். பட் இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். பார்த்தீங்களா? நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ப்ராடக்ட், சிறுஸ்கோப் மைக்ரோஸ்கோப் 300x DIY கிட் அப்படிங்கிறத மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். வெறும் 400 பீசஸ் அப்படிங்கிறதா வந்திருக்கு. ஆல்ரெடி 120 பீசஸ் தமிழ் பட்சத்தில் கம்யூனிட்டி டேப் போட்டதுனால வித்துருச்சு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சயின்ஸ் கிட். அதில் பிளட் சாம்பிள் இல்லாட்டி ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கான சாம்பிள்ஸு, அதுக்கான லைட்டு எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். ஒரு கிட் மாதிரி இருக்கும். 325 ரூபா தான். எங்கேயுமே கிடைக்க போகிறது கிடையாது 325 ரூபாய்க்கு. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக காசா. இந்த காசா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழுவையாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் ஓகே சொன்னாங்கன்னா, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் வருது பார்த்தீங்களா? அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். யூஎஸ் வில் ட்ரை டு பிரிட்ஜ் த கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாலே ஈஸியாக சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது உருவாகிடும். ஒன்ஸ் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் உருவாயிருச்சு அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய வெற்றியாக பார்க்கப்படும். ஏன்னா அவங்க தானே அந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா மறுபடியும் மத்திய கிழக்கு பகுதிகளில் நான் தான் அவங்களுடைய பாஸ். பார்த்திங்களா, நான் சொன்னதுனால 2 நாடுகள் சமாதானமாக, அடே நீ சொன்னதுனால தான் சண்டையே நடந்துகிட்ருக்கு. இங்கே மட்டுமா ரஷ்யா உக்ரைன் போகிற கூட பாருங்களேன். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய அந்த ஒரு உதவியும் நாட்டோவினுடைய உதவியும் தான் இந்த போர் இன்னும் நீள்வதற்கான காரணம். அப்படி இல்லைனா இந்த யுத்தம்லாம் எப்போவே முடிஞ்சிருக்கும் தெரியுமா? எனிவே அமெரிக்கா ஒரு பிரிட்ஜாக அவங்க என்ன செய்ய போகிறாங்களாம், சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்காக வேலை செய்ய போகிறார்கள் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக காசா சீஸ்ஃபயர் ரெசல்யூஷன் யுஎன்எஸ்சியில் அடாப்ட் செய்யப்படுகிறது. ஓகே, அமெரிக்கா உருவாக்கின காசா சீஸ்ஃபயர் அந்த அக்ரிமெண்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுறோம். ஆனால் ரஷ்யா அதில் இல்லை. ஆனால் இந்த யுஎன்எஸ்சியில் இப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இதற்கு இஸ்ரேல் சம்மதிப்பார்களா? இந்த சீஸ்ஃபயரை பற்றி அடுத்த ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க. இந்த சீஸ்ஃபயரில் இந்த க்ளோசஸ் அப்படிங்கிறது சரியில்லை, இதை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கேட்குறாங்க. அது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நிராகரிக்கிறாங்க. உங்களுடைய க்ளாஸஸ் அப்படிங்கிறதுலாம் இதில் சேர்க்க முடியாது, நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சீஸ்ஃபயரில் இன்றைக்கும் பஞ்சாயத்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ பல நாடுகள் அதில் ஆப்சென்ட் ஆகியிருந்தாலும் இந்த அடாப்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். அடுத்ததாக ஹண்டர் பைடன் அவர்களுடைய வழக்கு, அந்த விசாரணை, ஹண்டர் பைடன் அவர்கள் தவறு செய்திருக்கிறார் அப்படிங்கிற தீர்ப்பு, இது ஒரு ஹிஸ்டாரிக் தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் ஜோ பைடன் அவர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது மாறி இருக்கு. அந்த ஊரில் பாருங்களேன், ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் மகன் ஹண்டர் பைடன் சட்டம் செல்லுபடியாகுது. நம்ம ஊரில் பொள்ளாச்சி கேஸையே இன்னும் பிடிக்க இல்லை, யாரும் இல்லை. கேட்டால் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெண்கள் இன்றைக்கெலாம் கொடூரமான சில செய்திகள் வாசித்தேன். அது ரொம்ப பெரிய அளவில் இந்த ஸ்டார்டமை விரும்பி செல்லக்கூடிய அந்த இளம் பெண்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்கள்ல. நம்ம சென்னையில் தான் நடந்துச்சு. சென்னையில் ஒரு பணக்கார வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஏரியா. அந்த ஸ்கூல் அதுக்கிட்டவே எப்போவுமே ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும் போல். அங்கே ட்ரீட்டு சாப்பாடு அப்படிலாம் சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே. அப்போ ஒரு துணை நடிகை அவங்க அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு அழகான ஒரு பெண், அந்த ஒரு மாணவி. அவங்கள பார்த்து ரொம்ப அழகாக இருக்க, நான் இப்படி தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், உனக்கு சூப்பரான ஹீரோயின் சான்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாணவியும் அப்படியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணம் இருக்கிறதுனால அதிகமாக அந்த குழந்தையை தேடுவது கிடையாது போல்.
இவங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் பரிமாறிக்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு பர்த்டே ட்ரீட் இருக்குமா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த துணை நடிகை இந்த மாணவி அழைத்து கொண்டு போய் அந்த துணை நடிகையினுடைய காதலன் ப்ளஸ் இன்னொருத்தன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாணவியினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. ஏதோ படத்தினுடைய கதை கிடையாது, இது ஒரிஜினலாக நம்ம சென்னையில் 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அந்த குழந்தை இதை வெளியில் சொல்லலை. ஏன்னா உன்னுடைய நிர்வாணமான ஃபோட்டோ வீடியோலாம் எங்ககிட்ட இருக்குது, நீ வெளியில் சொல்லாத அப்படின்னு சொன்னால் அந்த மாணவி பயந்துட்டா. ஒரு நாள் இரவு முழுவதுமாக அங்கே போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மாணவி பயந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. கொஞ்சம் நாட்களுக்கு ஒரு 1-2 தினங்களுக்கு பிறகு அந்த பாடி அப்படிங்கிறது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஃபீவர் வருது, பயந்து நடுங்குறா குழந்தை, அந்த மாணவி. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா என்னன்னு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு, அந்த குழந்தைகிட்ட கேட்டு மறுபடியும் என்ன செஞ்சுருக்காங்க, அதை ஒரு எஃப்ஐஆராக பதிவு பண்ணி, இது தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரியாமல் இன்னும் எவ்வளவு நடந்துட்டுருக்கு, எவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளால் யூகிச்சு கூட பார்க்க முடியலை. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. மாணவ மாணவிகள் அப்படிங்கிறவங்க உங்களை சீர்கெடுப்பதற்காக எங்களே மாதிரியான ஆட்கள், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேனே, எங்களே மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவாங்க, சினிமா நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த ஸ்டார்டம் வேல்யூவை காண்பித்து ஓகே நல்லா தானே இருக்கார், நல்லா தானே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி 1-2 அந்த பேச்சுக்களில் மயங்கி மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். அதுவும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறது தெரியாது. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாத ஏதாவது ரீல்ஸ் போட்டு அது அங்கே இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு ரொம்ப பெரிய அளவில் சூப்பராக இருக்குது, ஏய் செம்மையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ரீல்ஸ் நல்லா இருக்குது, அந்த பாடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியலை. பட் இதை பேசுனா நம்மளை பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, பெண் குழந்தைகள் பொதுவாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது 1-2 முறை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆண் குழந்தைகளிடம் சொல்லி வளர்க்க வேண்டியது, எப்பா அது போகப்பொருள் கிடையாது, நீ விளையாடுற மாதிரி அது ஒரு கேம்லாம் கிடையாது, அது ஒரு பெண்ணினுடைய உடல், அதுக்கு பின்னாடி ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது, அதை இவ்வளோ தூரமாக ஹர்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லி வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் சாலச்சிறந்தது. இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸை வாசிக்க நேரிட்டது. பட் இதெல்லாம் சொல்ல வேண்டாம், இதை சொல்லி நம்ம இதுக்கு ஒரு 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 கியூ கார்டு மாதிரி, இப்படிலாம் நடக்குதா, ஏன் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தோற்றம், ஒரு எண்ணம் நம்முடைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய இந்த மாதிரி தற்கொலை செய்திகள் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசையோ இல்லாட்டி என்னதாவது ஒரு வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஏன் நம்ம சூசைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அந்த தாட் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான செய்திகள் அதிகமாக வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாலிசியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான அதிக நெகட்டிவாக இருக்கக்கூடிய செய்திகள் தமிழ் விதையில் உங்களால் பார்க்கவே முடியாது. அடுத்ததாக ஜெர்மனி கோர்ட் ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு நம்ம ஆர்ம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதை தடுக்கணும், அதை தடைப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு மனுவாக போட்டிருந்தாங்க. அதற்கு ஜெர்மனியுடைய கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் தடுக்க முடியாது. ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸின் அடிப்படையில் எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம ஆர்ம்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் அவங்க இனப்படுகொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறது எல்லா நாடுகளுமே ஒரு கட்டத்தில் வார் கிரைம் செய்வாங்க. அதனால் இது என்ன செய்ய முடியாது, உடனடியாக தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நிறைய ராக்கெட்டை ஃபயர் பண்ணியிருக்காங்க என்கிற தகவல். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தொடர்ந்து நடைபெறுவதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள் எதிர்பாராத விதமாக இன்றைக்கி சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாருங்க. யார்கிட்டையுமே சொல்லலையா, அன்அனௌன்ஸ்டு விசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்அனௌன்ஸ்டு விசிட் அப்படிங்கிறதுல சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியாவிடமிருந்து ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் வேணுமா, இல்லை பிற நாடுகள் கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த பயணத்தை நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அலெக்சா ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி கொடூரங்கள் நிறைய நிகழ்ந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்கள் மறுபடியும் அந்த கே பற்றிலாம் பேசியிருப்பார், லெஸ்பியன்ஸை பற்றி பேசியிருப்பார், அதான் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு எதிராக பேசியிருந்தார். அது ரொம்ப பெரிய அளவில் வைரல். அதற்கு வாட்டிக்கனே மன்னிப்பை கோரியிருந்தார்கள். அகெயின் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஆன்டி கே அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கார் அப்படின்னும். ஸோ இதனால் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியிலிருந்து மறுபடியும் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் இன்றைக்கி கியூபாவை வந்தடைந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கியூபாவில் நியூக்ளியர் சப்மரைன் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு மூக்கு வேத்து இருக்கும். ஆல்ரெடி இதை வச்சு நிறைய கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூயார்க்கில் ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் கொள்கிறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தா அங்கேயும் சொத்து தகராறு தான் போல். இன்னையா சொத்து தகராதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுமா செத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஊருக்காரங்க தான் அங்கே போய் செட்டில் ஆகியிருக்காங்க, அடித்து சண்டையை போட்டு செத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். மோர் தேன் 80 பீப்புள் அந்த டிஆர் காங்கோ அப்படிங்கிற ஒரு அந்த நாடு இருக்குல்ல சின்னதாக,
அதுக்கு எப்படியாவது தப்பிச்சலான்னு சொல்லி போட் வழியாக வந்தவங்களுக்கு அந்த போட்டு கீழே விழுந்து அந்த போட்டு தண்ணிக்குள்ளே அப்படியே கவிழ்ந்து 80க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மடகாஸ்கரினுடைய ரூலிங் பார்ட்டி அவங்களுடைய பார்லிமெண்ட் மெஜாரிட்டி அப்படிங்கிறத இழந்து விட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸோ இந்த கோவிடுக்கு பிறகு நிறைய அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது. நிறைய அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இருந்தது அப்படிங்கிறதும் இங்கே நாம் நினைவு கூற வேண்டியதான். மாஸ்கோவினுடைய எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஎஸ்டி மற்றும் யூரோ ட்ரேடிங் அப்படிங்கிறத வர ஜூன் 13 நிப்பாட்டுகிறார்கள். இனி இதற்கு மேலே அங்கே ட்ரேடிங் பண்ண முடியாது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைனில் பெரிய அளவில் பிளாக் அவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எனர்ஜி செக்டார் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது என்பது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அடுத்ததாக சீஸ்ஃபயர் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற உலக அளவில் ஒரு டிபேட் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. உக்ரைனுடைய எனர்ஜி செக்டார் மீது ரஷ்யா நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களுக்கான இழப்பு, உக்ரைனுக்கான இழப்பு என்பது 56 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஹஜ் புனித பயணம் 2024 கிட்டத்தட்ட 20 லட்சம் இஸ்லாமிய நண்பர்கள் அந்த மக்காவுக்கு போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். அல்குவாட் பிரிகேட்ஸ் மறுபடியும் ராஃபாவில் இராணுவம் கூட இஸ்ரேலுடைய இராணுவம் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க என்கிற தகவலும். ஆப்கானிஸ்தான் யுனைடெட் நேஷன் அவங்களுடைய டாக் அடுத்த கட்டமாக ஹியூமன் ரைட்ஸுக்காக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன எதிராக செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் தோஹாவில் வச்சு நடைபெறும் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. வேர்ல்டு வார் 1 ஒரு சோல்ஜர் அவர் இறந்து 110 வருஷத்துக்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விசித்திரமான செய்தியும் நான் வாசித்தேன். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆப்பிள், கூகுள், அவங்களுடைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாவை எந்த அளவுக்கு எடுக்குது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான புதிய சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். எகெயின் சொல்கிறேன், மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது அந்த சிறுஸ்கோப் அப்படிங்கிறத ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 95 ரூபாய்க்கு ரைட்டிங் பேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். மறுபடி நம்ம குழந்தைகளுக்கு ப்ரொனவுன்சேஷன் படித்து கொடுப்பதற்கு அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் 150க்கும் அதிகமான ஃப்ளாஷ் கார்ட்ஸ், 300க்கும் அதிகமான இமேஜஸ் உள்ளடக்கிய அந்த டாக்கிங் கார்டு ரீடர் அப்படிங்கிறதையும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். 299 ரூபா டாக்கிங் கார்டு ரீடர், 95 ரூபா தான் அந்த ரைட்டிங் பேட், எல்சிடி 8.5 இன்ச்சு ரைட்டிங் பேட். 2 நோட் புக் வாங்கினாலே நமக்கு 90 ரூபாய்க்கு மேலே ஆகும். இது 95 ரூபாய்க்கு எவ்வளோ நேரம் வேணாலும் எழுதிக்கலாம். ஜஸ்ட் பேட்டரியை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக சிறுஸ்கோப், ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க kidsbestie.com அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய நண்பர்களுக்கு பகிரலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.